அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் முதியவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட முதியவரை கொன்ற கொலையாளி 30 நிமிடத்தில் சிக்கியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். கொலைக்கான காரணம் என்ன? தற்போது கொலை செய்யப்பட்டிருப்பவரின் நபர் விவரம் என்ன? 30 நிமிடத்தில் கொலையாளி சிக்கியது எப்படி? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காஞ்சிரங்குளம் கிராமத்தை சேர்ந்த முதியவர் கருப்பையா. இவர் பக்கத்து வீட்டில் வசித்து வருவர் சக்தி கணேஷ். இவர் அடிக்கடி மதுபோதை. தெருவுக்கு 4 பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. மது அருந்திட்டு சண்டையை செய்து தகராறு செஞ்சு வந்திருக்காரு. இந்நிலையில் இன்று கருத்த வீட்டின் ஓட்டின் மீது மதுபோதையின் மீது மதுவில் கல்லை ஓட்டு மேல போட்டு உள்ளாரு. அப்ப அந்த முதிர் வந்து ஏப்பா வீட்டு மேல கல்லை தூக்கி போடுற அப்படின்னு கேட்டதாக இதுல மதுபோதையில் இருந்த அவருக்கும் அந்த முதியவருக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த சக்தி கணேஷ் என்பவர் வந்து தரமாரியாக அந்த முதியவரை வெட்டி கொலை செய்துள்ளார். இது தகவல் உடனடியாக இந்த தகவல் வந்து காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு இருந்த காவல்துறையினர் சுற்றி முற்றி அந்த குற்றவாளியை தேடியுள்ளனர். 1/2 மணி நேரத்திற்குள்ளேயே அந்த குற்றவாளி அந்த இடத்தில் இருப்பதை தெரிய வரவே அவரை விரட்டி பிடித்து இப்போது அந்த சக்தி கணேசை போலீசார் வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். ஒரு முதியவரே ஒரு 18 வயது இளைஞர் வெற்றி கொண்ட சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இளையராஜா.